அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று அருந்தமிழில் அரசியல் காணொளி இடம்பெறவில்லை. அது என்னன்னு யோசிச்சிருப்பீங்க. காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் காளிதாஸ் அப்படின்றது, அவருடைய சகோதரர் சென்னையில் வட சென்னையில் ஹார்பரில் அமைந்துள்ள ஜிண்டால் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அவர் 3 தினங்களுக்கு முன்னதாக அகால மரணம் அடைந்து விட்டார். நிறுவனத்தின் உள்ள கட்சியினுடைய பொறுப்பாளர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அங்கே செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதால் நேற்று காணொளி போட முடியல. நாம் தமிழர் கட்சி அவர்களுக்காக களமிறங்கி என்ன செய்தது, அதன் பின்னணி என்ன, ஜிண்டால் நிறுவனம் தமிழர்களை எப்படி நடத்துகிறது என்பது குறித்து இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்வோம். வணக்கண்ணே. வணக்கம் சசி. நேற்றைய தினம் நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப தாமதமாக தான் இந்த செய்தி நம்மளுக்கு வந்தது. அதற்கு முன்பு அவங்களே போராடி இருக்காங்க. இல்லை, இது நமக்கு எப்படி தெரிந்தது, நம்ம எப்படி அதில் உள்ளுக்கு இன்வால்வ் ஆனோம், அந்த தகவலை நீங்க சொல்லுங்க. அதான் அந்த கொல்லப்பட்ட அந்த நபர் பாண்டியராஜன், அவரோட தம்பி நாம் தமிழர் கட்சி காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட்ட போது அவருக்காக கடுமையாக பணியாற்றுறாங்க. தேவக்கோட்டை அந்த பகுதியில் சார்ந்தது அபுதாகிர், பிரேம், ராமஜெயம், இந்த ஒட்டுமொத்த டீம்மே அதில் வேலை செஞ்சாங்க. அதில் தம்பி காளிதாசம் அவர்களும் வேலை செஞ்சாங்க. நாம் தமிழர் கட்சி மீது மிகப்பெரிய பற்றுள்ள ஒரு ஆள் அண்ணன் சீமான் வெல்ல வேண்டும் என்று இங்கே சென்னையை சேர்ந்தவர். சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு அங்கே வேலை செய்ய தற்காலிகமாக சென்னையில் இருக்கார். பக்கத்தில் தற்காலிகமாக இருக்கிறாரு. நிரந்தரம் தேவகோட்டை தான். உறவுகள் அவங்க அம்மா எல்லாம் தேவகோட்டையில் தான் இருக்கிறாங்க. எல்லாமே அங்கே தான். உறவுகள் முழுக்க குடும்பமே அங்கே தான் இருக்காங்க. அவருங்க முத நாள் இந்த மாதிரி ஒரு செய்தி, இத்தனைக்கும் அந்த நிறுவனம் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. இல்லை, இது நமக்கு வந்த தகவல். காரைக்குடியிலிருந்து தேவகோட்டையிலிருந்து அந்த காரைக்குடிக்கு இங்கே சென்னையிலிருந்து பணியாற்ற சென்ற முக்கியமான நபர்கள் நடராஜன், நீங்க நடராஜன், பூந்தமல்லி தம்பி வினோத். அதனால் பூந்தமல்லி வினோத் அங்கே தேவகோட்டை பகுதியில் களமாடிக்கிட்டு இருந்ததுனால, அங்கே உள்ள உறவுகளுக்கெல்லாம் நெருக்கமாக இருந்ததுனால சென்னையில் ஒரு சிக்கல் அப்படின்னால தம்பியை தொடர்பு கொண்டு அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்களை தொடர்பு கொள்றாங்க. அவர் என்ன பண்றாரு, இல்லை வழக்கறிஞர் சுரேஷ்டையும் சசி தம்பிட்டையும் சொல்லுங்க, அவங்க போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் தம்பி அபுதாகிர் தொடர்பு கொள்றாரு. தொடர்பு கொண்டு நம்மகிட்ட பேசுறாரு. ஆனால் இந்த மாதிரி தகவல்னே நம்ம கட்சிக்காக வேலை செய்தவர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு, அவருடைய அண்ணன் இறந்து 2 நாள் ஆயிடுச்சுன்றாங்க, தகவலே தெரியல, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தகவல் தெரியல அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் நம்ம அங்கே போகிறோம். மீஞ்சூர் காவல் நிலையத்துக்கு அருகில் உள்ள காட்டூர் காவல் நிலையம். என்ன காரணம்னா, இதுதான் சென்னை வட சென்னையினுடைய ஹார்பர் காமராஜர் ஐயா பெயரில் உள்ள இந்த ஹார்பர் துறைமுகத்தினுடைய காவல் நிலையம். அதுதான் அது துறைமுகம். துறைமுகத்தை சுற்றியுள்ள இண்டஸ்ட்ரீஸ், அதை சுற்றியுள்ள சின்ன சின்ன கிராமங்கள், சிறிய கிராமங்கள், இதை உள்ளடக்கிய ஒரு ஏரியாவுக்கான காவல் நிலையம் தான் காட்டூர் காவல் நிலையம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த காவல் நிலையம் இருந்தது. நம்ம பயணம் செஞ்சோம். அது சுற்றி போக வேண்டிய சூழல் இருக்கிறதுனால தூரம் அதிகமாக தெரிஞ்சது. இது தகவல் தெரிஞ்ச உடனே நம்ம அந்த தம்பி காளிதாஸ் திரும்ப நம்மளை தொடர்பு கொண்டார். காரைக்குடியிலிருந்து நம்ம அபுதாகிர், நமக்கு மாநில கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவரான அபுதாகிர் நமக்கு தகவல் சொன்னார். அதன் பின்னர் காளிதாஸ் தொடர்பு கொண்டார். தொடர்பு நம்மகிட்ட கேட்டார், இந்த மாதிரி எந்த தகவலும் தெரியலண்ணே, கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட தேவகோட்டை காரைக்குடி பகுதியிலிருந்து அவங்க குடும்பத்தினர் ஒரு 50-60 பேர் ஏற்கனவே இங்கே ஒரு நாளாக காத்திருக்கிறாங்க. சம்பவம் நடக்கிறது 2 தினங்களுக்கு முன்னதாக இரவு 11 மணிக்கு நடந்திருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இறந்து போன அந்த தம்பி பாண்டியராஜன் ஒரு பொறியாளர். அவர் இன்ஸ்பெக்ஷனுக்கு அந்த உயர் அதிகாரிகள் வரும்பொழுது அவங்ககிட்ட தகவல் சொல்லியிருக்கிறாரு. இது துறைமுகத்தில் இறங்குகிற நிறக்கரிகளை கன்வேயர் பெல்ட் மூலமாக இவங்க யார்டு ஜிண்டால் நிறுவனத்தினுடைய JSW அவருடைய சிஸ்டர் கன்சர்ன் செட்டிநாடு ஹேண்டில் பண்ணது. அது செட்டிநாடுவாக இருக்கும் பொழுதே அவர் காரைக்குடி பகுதியை சார்ந்தவரால ஏதோ ஒரு நட்பின் அடிப்படையில், தொடர்பின் அடிப்படையில் அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. 16 வருடங்கள் அங்கே வேலை செய்கிறார். கிட்டத்தட்ட மாதம் 65,000-70,000 சம்பளம் வாங்குற நிலைமையில் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாக அந்த நிறுவனத்துக்கு சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி அது இந்த சி எரோஷனால பாதிக்கப்பட்டிருக்குது, துருப்பிடிச்சிருக்குது, எப்போனாலும் உடஞ்சி விடலாம், அதனால் அதை மாற்றுங்க அப்படின்னு பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறாரு. அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறவர்களும் அதனுடைய அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தமிழர்கள், தமிழ் தொழிலாளிகளின் உயிர் மேலே ஜிண்டால் நிறுவனத்துக்கு இங்கே வட இந்திய அதிகாரிகள் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லை. அப்போ அவங்க அதை கவனிக்காமல் விட்டுறாங்க. ஆனால் இவர் எதிர்பார்த்தது போலவே 2 தினங்களுக்கு முன்னதாக இரவு 11 மணிக்கு இந்த கன்வேயர் பெல்ட்டில் அந்த நிலக்கரி கொட்டும் பொழுது அதை அள்ளி இது
வேற இடங்கள்ல குவிக்கிறது நேரடியா போய் பார்த்தோன்னே அது ரொம்ப பார்த்துருக்கோம். நம்ம எல்லாம் வீடியோ பதிவுல எல்லாம் பண்ணிருக்கோம். 10 ஸ்லாட் மாதிரி இருக்கு, உள்ள அடுக்கியிருக்காங்க. அது சேர்த்து கனெக்ட் பண்ணி அது வந்து எடையை தாங்குவதற்காக ஒவ்வொரு ஸ்லாபும் 12 டன். அந்த ஒரு 6 ஸ்லாப் மேல சேர்ந்து 10 கிட்டத்தட்ட பாருங்க 100-150 டன் எடை உள்ளது ஒரு மனிதன் மேல விழுந்தா எவ்வளவு பெரிய இம்பாக்ட். உண்மையில நம்ம வந்து அந்த காவல் நிலையத்துல ஆய்வாளர் அந்த புகைப்படத்தை காட்டும்போது நம்மளால பார்க்கவே முடியல. தலைக்கு கீழே உடல் முழுவதும் நசுங்கி போயிருக்கு. இங்க 11 மணிக்கு நடந்திருக்குது. இந்த இறந்து போன அந்த தம்பி பாண்டியராஜனுடைய குடும்பம் மீஞ்சூர் பக்கத்துல தான் இருக்கு. அவங்க காரைக்குடியை சார்ந்தவர்களா இருந்தாலோட மனைவி 6 மாத கை குழந்தை, ஒரு 6 வயது குழந்தை, அவங்க மீஞ்சூர் பகுதியில் தான் வசிக்கிறாங்க. ஒரு நிறுவனத்துல பணியாளர்கள் இருக்கிறாங்க, விபத்து ஏற்படுறதுன்றது நிறுவனத்துல இயல்பா கூட இருக்கலாம், ஆக்சிடென்ட் அது. ஆனா உடனடியாக குடும்பத்துக்கு தகவல் தெரியப்படுத்த வேண்டும். ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறாங்கன்னா வேலை பார்க்குறவங்களுடைய தகவல் எல்லாம் கண்டிப்பா நிறுவனத்துல இருக்கும். ஆனா 11 மணிக்கு சம்பவம் நடக்குது. இவங்க காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து, தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்து அந்த எல்லாம் அப்புறப்படுத்தி அவருடைய உடம்பை எடுத்து இவங்க வீட்டுக்கே தகவல் சொல்லாம மருத்துவமனையில கொண்டு போய் வச்சிடறாங்க. தகவலே சொல்லலை. இந்த அம்மா வந்து நம்ம போகும்பொழுது, நம்ம விசாரிக்கும் பொழுது இந்த அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க, இரவு எப்பவுமே வந்துருவாரு, காலங்காத்தால 11 நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில வந்துருவாரு. வரலன்னு தொடர்ந்து நாங்கள் அலைபேசியில் அழைக்கிறோம், அலைபேசி வந்து யாருமே எடுக்கல. அப்புறம் என்னன்னு சொல்லி அவரோட சேர்ந்து பணிக்கு போன நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணும்போது, ஏன்னா இரவு டியூட்டினால அவங்க தூங்கியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. சிலர் ஃபோன் எடுக்கல. சிலர் ஃபோன் எடுக்கும்போது ஒரு விபத்துமா, கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் விபத்துன்ற தகவலே எங்களுக்கு தெரிய வருது. அப்போ நான் தனியா இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் உறவினர்கள் எல்லாம் காரைக்குடியில் இருக்கிறாங்க. அப்போ நான் என்னால் தனியாக என்ன செய்ய முடியும்? அந்த நண்பர்கள் உதவியோட நான் போய் கேட்கும்போது சரியான பதில் நிறுவனத்தில் சொல்லலை. 3 வயதுல ஒரு பையன், 6 மாத குழந்தை கதறி அழுததெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருந்தது. எந்த தகவலும் சொல்லாம கிட்டத்தட்ட ஒரு இரவு 11 மணிக்கு நடக்குது, மறுநாள் முடிந்து அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் என்னன்னு தகவல் தெரியாம இருக்கிறாங்க. அப்புறம் காவல் நிலையத்துக்கு அவங்க முதல்ல அடுத்த நாள் போய் காவல் நிலையத்தில் கொஞ்சம் ஆய்வாளர்கிட்ட ஒரு தகராறு பண்றாங்க. ஆய்வாளர் இவர்கிட்ட வித்தியாசமாக நடந்து கொண்டதாலாம் செய்தி சொல்றாரு. புகாரை எழுதி யார்கிட்ட கொடுக்கணும் சார்னு. புதுசா காவல் நிலையத்துக்கு போறவங்களுக்கு எடுத்த உடனே யார்கிட்ட புகார் கொடுக்கணும், இவர் ஆய்வாளரா இவர் உதவி ஆய்வாளரான்னு தெரியாது. அந்த ஆய்வாளர் இருப்பாங்க. ஆய்வாளர் வந்து புகார் யார்கிட்ட கொடுக்கணும்னு ஆய்வாளர்கிட்டே போய் கேட்டோம்னா அவர் கோவப்பட்டு எதிரில் கடை ஒரு பெட்டி கடை இருப்பார், அங்கே போய் கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப அப்புறம் நம்ம போய் பேசும்பொழுது அதுக்கு வருத்தம் தெரிவித்தார். நான் ஒரு இல்லை சார் நிறைய உதவிகள் செய்யணும் தான் நினைச்சேன், அது சாதாரணமாக சொன்ன வார்த்தை தவறு தான், அவரே அதை ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பட்டு இப்படி நடத்திருக்கிறாங்க. அப்போ அதுக்கு அப்புறம் தான் இவங்க காவல் நிலையத்தில் போய் ஒரு 50 பேர் போய் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஜிண்டால் நிறுவனம் அந்த இறந்து போனவருடைய தம்பிக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க. இவர் கேட்டதுக்கு என்னங்க அங்க இருந்து அந்த மெயில் தகவலை உங்களுக்கு காட்டுறோம், பார்க்கணும். அஸ் யுவர் ரெக்வெஸ்ட் நாங்க வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அப்ப நீங்க வந்து நாங்க கேட்கலன்னா அவன் செத்து போன தகவலை தெரியப்படுத்த மாட்டியா? ஜிண்டால் நிறுவனம் இந்தியாவுடைய மத்திய அரசை நிர்மாணிக்கிற அளவுக்கு தகுதி படைத்த, அதுதான் பிரச்சனை. அது திமிரு தான் இவங்களுக்கு. தன்னை யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு IAS IPS ஆபீசர் இருக்காங்களாமே, அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்களாம். அவன் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், இங்க லோக்கல் ஏசி எல்லாம் பேசவே மாட்டாங்க. எடுத்தாலே COP DGP இவங்ககிட்ட பேசுற அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்கள். அப்ப கீழே உள்ள காவல்துறை நடவடிக்கை எடுக்க பயப்படதானே செய்வாங்க. அந்த நிறுவனம் போறதுக்கு ஒரு வழி கூட இல்லைன்னு. அது பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி தான் இருந்தது. ஒரு சாலை கிடையாது, தார் சாலை கிடையாது, அங்க வர மின்விளக்கு வசதிகள் கிடையாது. ஏதோ ஒரு இருட்டுக்குள்ள அந்த அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு மனிதர்களாக மதிக்கல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு இழப்பை ஏற்படுத்தி அவங்க போறாங்க. வாசல்ல நின்று அங்க நிக்க வச்சு அந்த குழந்தைகளையும், இறந்து போனவனுடைய மனைவி குழந்தையோட போறாங்க. அந்த நிறுவனத்துடைய 15 ஆண்டுகள் அந்த நிறுவனத்துக்காக வேலை செஞ்சிருக்காங்க. அந்த நிறுவன அதிகாரிகள் அறையில உட்கார வச்சு கூட பேசல. அப்படி ரோட்ல நிறுவனத்தினுடைய வாசல்ல ரோட்ல நிக்க வச்சு செக்யூரிட்டி பூத் பக்கத்துல நிக்க வச்சு பேசுறான். அப்ப தமிழர்களை இவன் எப்படி மதிக்கிறான்னு பாரு. அப்போ வட இந்திய நிறுவனங்கள் இங்க வரணும், தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்றோம். அவன் வந்து தொழில் ஆரம்பிக்கிறான். ஆனா நம்மளை எப்படி நடத்துறான் யோசித்து பாரு. அதாவது ஒரு சொல்லுவாங்க, மனிதர்கள் உயிரோட இருக்கும்போது மரியாதை கொடுக்கணுமோ இல்லையோ, இறந்து போனதுக்கு அப்புறம் அது இறுதி மரியாதை கொடுக்கணும்ன்றத. நீங்க சாலையில போகும் பொழுது ஒரு இறப்பு போகுது, ஒரு இறந்தவருடைய உடலை எடுத்துட்டு போறாங்க கடைசி காரியம் செய்வதற்குனா, எதிரில் காவல்துறை வருதுன்னா உடனடியாக சல்யூட் அடிச்சு கேப்பை கட்டிடுவாங்க, இறுதி மரியாதை கொடுக்கணும். ஆனா இது நேரம் இருக்கும்போது எந்த மனிதன் வந்தாலும் ரோட்டோட ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்ற காவல்துறை இறந்து போன நபருக்கு அது மாதிரி ஊர்வலம் பாருங்க. எவ்வளவு நெருக்கடியான தெருக்களாக இருந்தாலும் சரி, சாலையாக இருந்தாலும் சரி, இறப்பு ஊர்வலத்துக்கு மட்டும் காவல்துறை வந்து மறுக்கவே மாட்டாங்க, அனுமதிச்சிருவாங்க. அனுமதியே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, போயிட்டே இருப்பாங்க. அப்போ அது வந்து அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி மரியாதைன்றது. ஆனா இந்த ஜிண்டால் நிறுவனம் JSW அவன்கிட்ட வேலை பார்த்த 16 வருடங்கள், நீங்க அந்த இடத்துல வேலை பார்க்கறதே கொடுமை. நம்ம நேர போய் பார்த்தோம், கரியெல்லாம் கொட்டுது. அவன் ஒரு இன்ஜினியரிங் படித்த நபர்,
முகமுடி அணிஞ்சிட்டு அந்த கொற்ற இடத்துல நிக்கிறோம், லோடிங் பண்றது எவ்வளவு நேரம் நின்னாலுமே எல்லாமே ஆட்டோமேட்டட் மிஷின் தான். இருந்தாலும் அதுல இருந்து பறக்கிற தூசி இருக்கு பாருங்க. நம்ம வாகனம் கார்ல போனோம், நீ காரை பார்த்தா கார் முழுவதும் ஒரே கருப்பாட்டு மாறி போச்சு. அதுக்கு அவ்வளவு அந்த இடத்துல நின்று 16 வருடம் பணி செஞ்சிருக்காங்கன்னா அந்த காற்றை சுவாசித்து அவர் கூட வேலை பார்த்த அவ்வளவு வருத்தத்தோட பயந்துகிட்டே பேசுறாங்க. தன் வேலை பெருமன் ஒரு சக தொழிலாளி தன் கூட வேலை உடல் நசி அந்த இடத்துல அவனுக்காக நிக்க கூட பயப்படுறான். என் மேல வேலை இது போட்டுருவாங்க, என்னை வந்து வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு இவ்வளவு தூரம் அச்சுறுத்தி நீங்கள் அந்த பணியாளர்களை வச்சிருந்து எவ்வளவு மன வேதனைக்கு உள்ளாகி நிற்கிறான். அவனால வந்து நிற்க முடியும். நம்ம வீடியோ பதிவு செய்யணும், நம்ம வீடியோ பதிவாளர் பதிவு செய்ய வந்து சார் நாங்கள் வேலை பார்க்குறேங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன நடந்துச்சு நிறுவனத்தில் அப்படின்னு உண்மையை சொல்றது. ஏன்னா அந்த அதிகாரிகளுடைய அலட்சியத்தால் தான் அவ்வளோ பெரிய விபத்து நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் காவல்துறையும் கடைசி வரைக்கும் நம்ம நடவடிக்கை எடுக்கல. நாம் தமிழர் உள்ள களமிறங்கி காவல் நிலையத்தின் முன்னாடி உட்கார்ந்து போராட்டம் அப்படின்றதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு இறங்கி வந்தாங்க. ஏசி திரு ராஜா ராபர்ட் அவர் ஓரளவுக்கு நேர்மையான நபர். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கடுமை காட்ட ஆரம்பிச்சாரு. அவர் நம்மகிட்டே சொன்னார், சார் பெரிய அதிகாரிகளோட தொடர்பு உள்ளவங்க, நான் ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதற்கப்புறம் அவர் உறுதி கொடுத்தாரு, நீங்க போங்க. அதாவது நம்ம ஆனா விடுற மாதிரி இல்லையே, நம்ம தான் போய் நம்ம வந்து மெயின் கேட்லேயே உட்காரோம். நம்ம சொன்னோம், எல்லாரும் கிளம்பிட்டோம், கட்சி கொடியோட மக்கள் எல்லாம் வர்றோம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. இவரும் போன் எடுக்கிறாரு ராபர்ட் அவர்களே. அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து தொடர்புக்கே வராரு. சரி வாங்க பேசலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இடையில இருந்து அந்த கம்பெனில இருந்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து இடையில பேசி நல்லவன் மாதிரி வாங்க நீங்க அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னதான் அங்க கொடுத்த மரியாதை எந்த மரியாதையும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து ஒரு இப்படிப்பட்ட நிலைமையில தான் தமிழ் தொழிலாளர்கள் இந்த வட இந்திய நிறுவனங்கள் வேலை வாங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம கடைசியில் அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள கைது செய்வதாக சொல்லி, அதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு ஊழியர் இறந்திருக்கிறாருன்னா, அது உள்ளுக்கு நிறுவன விபத்தில் இறந்திருக்காருன்னா அவருக்கு இழப்பீடுன்றது சில நெறிமுறைகள் வச்சிருப்பாங்க. குறைந்தபட்சம் அவருடைய இறுதி சடங்கு செய்வதற்கான பண உதவி, அவங்க வாகனத்துக்கு காரைக்குடி எடுத்து வந்து ஆறுதல் சொல்றதுதான் முக்கியம். அதாவது 3 நாட்களாக அந்த ஜிண்டால் நிறுவனத்தை சார்ந்த ஒரு அதிகாரிகள் கூட காவல் நிலையத்திற்கு வந்து இறந்து போனவருடைய உறவினர்களை சந்திப்பதற்கோ பேசுவதற்கோ முயற்சியே செய்யல. 3 நாளா அதோட முரளி ராவுன்னு நினைக்கிறேன், அவரோட ஜிஎம் யாருமே பேசல. கேட்டா லேபர் முன்னாடி போலீஸ் அதிகாரிகளே போன் பண்றாங்க, போன் எடுக்க மாட்டேன்றான். போன் எடுக்கல. எடுத்த காவல்துறை எடுத்த அதிகாரியும் சார் நான் மேலதிகாரிகிட்ட ஜிஎம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஜிஎம் பேசிட்டு திரும்ப வர்றேன்னு சொல்றாங்க. ஒரு அரை மணி நேரம் பொறுத்து திரும்ப ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் திரும்ப தொலைபேசியில் தொடர்பு கொள்ள போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு எப்படி வந்தா அதுக்கப்புறம் தான் ஏசிக்கு வந்து வேகம் வருது. நீங்க சார் எவ்வளவு பெரிய அதிகாரிகள் அவங்களுக்கு உதவி செய்வரா இருந்தாச்சுதான் இது மனிதாபிமானம். நான் இரவுக்குள்ள அவங்க 3 பேரையும் நான் தூக்கிட்டு வந்து ரிமாண்ட் பண்றதுக்கான ஏற்பாடை பண்றேன் சார், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு உறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அங்க இருந்து அவங்களை அழைச்சிட்டு கிளம்பணும். அதே மாதிரி இரவு தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப பார்த்தா ஜிண்டாவுடைய பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் காவல் நிலையத்தில் வந்து நிக்கிறாங்க. அப்போ அவனுடைய உயரதிகாரிகள் வட இந்திய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு கொண்டு வந்தாச்சுன்னா வந்து நிக்கிறவன் தொழிலாளி செத்து போய் அவன் குடும்பம் நடு ரோட்ல குழந்தையோட அழுதுகிட்டு இருக்குன்னா அதுக்கு கவனிக்காம இருக்கிறான்னு சொன்னா மனசாட்சியற்றவனால இருக்கிறான்ல இவன். நீங்க பாருங்க, அப்படி அரசு பேருந்துகள்ல வட இந்தியர்களை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சான்னா அவன் வந்து அதுல பயணம் செய்யற நம்ம பேசஞ்சர்ஸ் எப்படி மதிப்பா எப்படி நடத்துவான்? யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அவன் என்ன வேணாலும் செய்வான். நாளைக்கு அவனுக்கு யாரு நீங்க தட்டி கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தமா அவனோட ஹோல்டு எல்லாமே மிகப்பெரிய அதிகாரிகள் கையில இருக்கும் போது அவன் அங்க பேசிக்க போறான். அப்படிதான் வந்து நிக்க போகுது. சோ இதுதான் நேற்று நடந்த சம்பவம்ன்றது உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக ஒரு நிகழ்ச்சியாக போடுகிறோம். அதாவது இதுல என்னன்னா, அந்த காளிதாஸ் அப்படின்ற தம்பி நம்ம கட்சியை சார்ந்தவர். ஆனால் இறந்து போன அவருடைய அண்ணன், அவருடைய மனைவி, நீங்கள் வந்து நேற்று நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருந்தாங்க, டிவி மீடியாலாம் வந்திருந்தாங்க. அதில் கொடுத்த பேட்டிகள்லாம் கூட சிலர் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் ஒளிபரப்புறோம். விஜய் சாருக்கு தான் விடுவேன், இங்கேருந்து மேஞ்சூர்லேருந்து என்னை பத்திரமா ஏற்றி விடுறாரு. நீ விஜய் சாருக்கு தான் நீ ஓட்டு போட்டு நீ வரணும்னு என் குழந்தைய கொண்டு குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு சத்தியமாக நான் விஜய் சாருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனாலும் என் கணவர் செத்து போயிட்டாரு. 3 நாட்களாக அவர் பிணத்தை கூட பார்க்க விடாம என்ன வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கதறி அழுதெல்லாம் பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சிக்காக ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கிறார். அவருடைய அண்ணன் யாரு, அவருடைய குடும்பம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு கட்சியினுடைய உறுப்பினர், அவர் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, காரைக்குள்ள அவ்வளவு பேரும் அலைபேசியில் அழைச்சி பேசுறாங்க. நம்ம தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் அந்த காவல் நிலையத்தில் நின்று அதுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலையை செஞ்சிருக்கிறோம். அந்த காரணத்தினால தான் நம்ம வந்து நேற்று அரசியல் வீடியோ நம்மளால போட முடியல. இந்த வீடியோவையும் பாருங்க.
தயவுசெய்து இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது நடந்ததுன்னா நம்ம உறவுகள் போய் உடனடியாக உதவி செய்யும். அதாவது வட இந்திய நிறுவனங்களில் வேலை பார்க்குற தொழிலாளிகள் தயவு செய்து நாம் தமிழர் தொழிற்சங்கத்தில் இணைங்க. தொழிற்சங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு பெரும்பாலான நிறுவனங்கள் தொழிற்சங்கத்தை செயல்பட விடுவதில்லை, தொழிற்சங்கங்கள் தொடங்குவதற்கும் விடுவதில்லை. நிறுவனமே ஒரு தொழிற்சங்கம். இப்போ நீங்கள் இப்போ இடையில பார்த்துருப்பீங்க, அந்த சாம்சங் நிறுவனத்திலலாம் பிரச்சனை நடக்கும்போது கம்யூனிஸ்ட் நிறுவனத்தை உள்ளு கூடாமல் அவங்களே தொழிற்சங்கம் தொடங்கி அந்த நிறுவனமே முதலாளிகள் மூலமாகவே தொழிற்சங்கம் அந்த தொழிற்சங்கத்தில் இப்போ பொறுப்பாளராக இருக்கவங்கலாம் அந்த நிறுவனத்தினுடைய அடிமைகளாக இருப்பாங்க, தொழிலாளிகளுக்காக பேசவே மாட்டாங்க. அது மாதிரி தொழிற்சங்கம், அதே மாதிரி தொழிற்சங்கம் தான் இந்த ஜிண்டால் நிறுவனத்திலையும் வைத்திருந்தனுடைய விளைவு இந்த 3 நாட்கள் இறந்து போன கணவனுடைய உடலை கூட மனைவியை பார்க்க விடாமல் வச்சிருந்த கொடூரத்தை அரங்கேறி இருக்கிறாங்க. நம்ம அரசுக்கும் காவல்துறைக்கும் சொல்ற வேண்டுகோள் வந்து, ஏன்னா புகார் கொடுக்கும் பொழுது அவசரத்தில் எப்படினாலும் புகார் கொடுத்துருக்கலாம். அந்த புகாரை நெறிப்படுத்தி சரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கி ஒரு கடுமையான பிரிவின்களை வழக்கு பதிவு செய்யணும். விபத்தாக இருந்தாலும் அந்த விபத்துக்கான கவனக்குறைவு அதனுடைய உயர் அதிகாரிகள் தான். அந்த உயர் அதிகாரிகள் தான். ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே அது சீரசனெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்குது, துருபிடிச்சிருக்குது, உடைஞ்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் கூட அவர்கள் செய்யவில்லை. அதை வந்து அவங்களுடைய குரூப்லேயே, வாட்ஸ்அப் குரூப்லேயே, கம்பெனி நிறுவனத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே அதை பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போ அதையெல்லாம் கைப்பற்றி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் தொழிலாளர்களுடைய உயிரை துச்சமாக மதித்த அந்த ஜிண்டால் நிறுவனத்தின் மீது அவர்கள் உயர் அதிகாரிகளையும் அந்த வழக்கில் சேர்த்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதற்கான வேலையை நாம் தமிழர் கட்சி செய்யும் அப்படின்றதான். இந்த வீடியோவை பாருங்க, உங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யுங்க, இதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது தமிழக அரசினுடைய கவனத்திற்கும் சென்று சேர வேண்டும். ஏன்னா தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி இது ஒரு நிறுவனம் தெரியாத எத்தனையோ பேர் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி நம்ம சென்ற இடத்துல நம்ம பார்த்தது, நம்ம அங்கே உள்ள தொழிலாளிகள் தான் சொல்றாங்க. இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு சார். அதனால தயவுசெய்து எல்லாரும் இந்த வீடியோக்களை பல இடங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழர்களுக்கு இதன் மூலமாகவாவது சின்ன சின்ன நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.